பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சிசிய ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். 2026 புது வருஷத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தமாக உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள போகிற ஆண்டோடைய வார்த்தை என்னால் ஏசாயா 27வது அதிகாரம் 6வது வசனம். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்காக நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வார்த்தையினால ஆண்டவரே எங்களோடு கூட நீங்கள் பேசும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த வார்த்தை பிரயோஜனம் உள்ளதாக இருக்கட்டும். நீங்கள் கிரியை செய்யுங்க, நீங்கள் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். இந்த இடத்துல நான் ஹைலைட் பண்ணி காட்ட விரும்புகிற 2 காரியங்கள். ஒன்று யாக்கோபு, இன்னொன்று இஸ்ரவேல். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை நன்மையினால் உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். யாக்கோபு என்ற பேர் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். யாக்கோபை பற்றி கிறிஸ்தவங்களாக இருந்திருந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் யாக்கோபு வேர் பற்றி என்று சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபுடைய தகப்பன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய தகப்பன் ஈசாக்கா இருக்கிறாரு. அவருக்கு ஆண்டவரை பற்றி தான காரியங்கள் எல்லாமே தெரியும். ஆனால் யாக்கோபுடைய லைஃப் ஸ்டைலை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, அவர் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறாரு. லைஃப்பில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிவிட்டு தன் சகோதரனுடைய ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்கிறாரு. போய் சொல்லி ஆசீர்வாதத்தை அப்பாட்டேருந்து வாங்கிடுறாரு. வீட்டில் இருந்து துரத்தி விடப்பட்டு வேறொரு தேசத்தில் போயிருக்கிறாரு. அங்கே கர்த்தர் அவரை நடத்துகிறாரு. அங்கேயும் என்ன பண்ணுறாரு, யாக்கோபு ஏமாற்றப்படுறாரு. யாக்கோபு நிறைய விஷயங்களில் அவருடைய வருமானங்கள் மாற்றி அப்படின்னாக்கா இவர் அதிகமாக பிரயாசப்படுறாரு. ஆனால் கொஞ்சமான பலன் இவருக்கு வருது. அவருடைய மாமா என்ன பண்ணுறாரு, அவருடைய மாமனார் என்ன பண்ணுறாரு, அவருக்கு வர்ற வருமானங்களை அப்படின்னா ஆடுகள் விஷயங்களில், அவங்க கல்யாணம் பண்ண பொண்ணு விஷயத்தில், நிறையா விஷயங்களில் யாக்கோபு என்ன பண்ணுறாரு, ஏமாற்றப்படுறாரு. இவர் இன்னொருத்தவங்களை ஏமாற்றுறாரு. ஆனாலும் இவர் இன்னொருத்தவங்களால ஏமாற்றப்படுறாரு. ஆனாலும் அவர் வாழ்க்கையில் கர்த்தர் அவங்க கூட இருக்கிறார். கர்த்தர் கூட இருக்கிறார். அவர் செய்கிற பிரயாசங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. இது யாக்கோபு. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்துல வசனம் சொல்லுது, நீ இனி ஒரு இடத்துல யாக்கோபு தன் சகோதரனாகிய, அவருடைய ஜேர்னியில பார்த்தீங்கன்னா தன் சகோதரனாகிய அப்பா அம்மாவை விட்டு அவர் ஓடி போய் தன் சகோதரனுடைய அப்படின்னா சேஷ்ட புத்திரனுடைய ஆசீர்வாதத்தை அவர் எடுத்துக்கிட்டு ஓடி போறாரு. திரும்ப அவங்க சகோதரனை திரும்ப சந்திக்கும் போது பயத்தோட சந்திக்கிறார். பயத்தோட கொண்டிருக்கிறார். அப்போ என்ன பண்றாருன்னா, அவர் எல்லா கஷ்டப்பட்டு, அவரோட ஜேர்னி ரொம்ப கடினமா இருக்கு. அவர் கஷ்டப்பட்டு ஆடுகளை சம்பாதிக்கிறார், மாடுகளை சம்பாதிக்கிறார், ஒட்டகங்களை சம்பாதிக்கிறாரு, மனுஷர்களை சம்பாதிக்கிறாரு, மனைவிகளை சம்பாதிக்கிறார், பிள்ளைகளை சம்பாதிக்கிறாரு. எல்லாத்தையும் அவர் சுமந்து கொண்டு அவர் தன் சகோதரனை சந்திக்க போகும்போது ஒரு பயம் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் அவர் என்ன பண்றாருன்னா, அவர் ஆண்டவரோட போராடி அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். அப்போ தேவன் அங்க ஒரு என்கவுண்டர் அவருக்கு கொடுக்குறாரு. அப்படின்னா தேவன் அவரை சந்திக்கிறார். அவரை சந்திக்கிற நேரத்துல வசனம் சொல்லுது 35 அதிகாரத்துல 9-10, யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். இப்போ இஸ்ரவேல் போது அங்க ஒரு ஸ்ட்ரகிள், அவர் ஸ்ட்ரகிள் ஆகி அதை மேற்கொள்றார்.
இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா ஹி ப்ரிவைல்டு அப்படின்னு இருக்கு. அப்படின்னா ப்ரிவைலிங், அவர் வந்து மேற்கொள்றார், பிரச்சனைகளை மேற்கொள்றார். அப்போ தேவன் அவரை தேவதூதன் வந்து அவரை சந்திக்கும் போது அவர் சொல்றாரு, நீ மனுஷரோடும் தேவனோடு நீ போராடி நீ மேற்கொள்கிறாய். இந்த வருஷத்துல நான் உங்களுக்கு வாக்குத்தத்தமா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னாக்கா, கர்த்தர் உங்க கூட ஏற்கனவே உங்க வாழ்க்கையில இருக்கிறாரு, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா உங்களுடைய வாழ்க்கையின் ஜேர்னியை நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் என்னென்ன காரியங்கள்ல நீங்க வந்து பிளான் பண்ணி திட்டம் பண்ணி என்னென்னலாம் நீங்க பிரயாசப்பட்டு நீங்க பெற்றுக்கொண்டீங்களோ அப்படின்னா, நீங்க எதெல்லாம் நீங்க சம்பாதித்தீங்களோ அதை எல்லாத்தையும் தாண்டி நீங்க வந்து ஒரு விஷயத்த நீங்க மேற்கொண்டிருக்கிறீங்க அப்படின்னாக்கா, நீங்க பாடுகளை நீங்க மேற்கொள்றீங்க. ஹல்லேலூயா. இது வந்து என்னன்னா, அவர் வந்து ஏமாற்றத்தை அவர் மேற்கொண்டாரு, அவர் வந்து இழப்புகளை அவர் மேற்கொள்றாரு யாக்கோபு. திரும்பவும் அவர் தன் சகோதரனை பயத்தோட சந்திக்க போறாரு. இங்க ஆண்டவர் ஒரு அஷூரன்ஸ் அவர் கொடுக்குறாரு, நீ இனி போராட தேவையில்லை, நீ ஓம் பலத்துல யாக்கோபு என்னப்படுவதற்கு இன்னொரு பைபிள்ல இன்னொரு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, எத்தன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அவன் திருடன், அவன் எத்தன், அப்படின்னா அவன் ஏமாற்றுக்காரன் அப்படின்னு வசனம் சொல்லுது. அதோட அந்த டெஃபினேஷனுக்குள்ள நம்ம போக வேணாம். ஆனா நம்ம போராடி நீங்க எதெல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க போராடி நீங்க கடந்து வந்தீங்களோ அது எல்லாவற்றையும் அதாவது அவர் போராடினதுக்கும் அவர் பெற்றுக்கொண்ட பலனும் கம்மின்னு நான் விசுவாசிக்கிறேன். அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, இங்க ஒரு டிரான்சிஷன் ஆண்டவர் பண்றாரு. ஹல்லேலூயா. என்ன பண்றாருன்னா, நீ போராடி 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 நீ மேற்கொண்டது போதும். இப்போ நீ என்னை சார்ந்து கொள்ளும்பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு, அவருடைய ஐடென்டிட்டியே அவர் என்ன பண்றாரு, சேஞ்ச் பண்றாரு. நீ மேற்கொண்டவன் என்று சொல்லி ஆண்டவர் தான் சொல்றாரு. நீ எல்லாத்தையும் நீ மேற்கொண்டவன், ப்ரிவைல்டுன்னு இருக்கு இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, ப்ரிவைலிங், கான்கரர். அப்படின்னா நீ மேற்கொண்டவன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு மனுஷனை பார்த்து சொல்லி அவனுக்கு நீ இஸ்ரவேல்னு பேரிடுறாரு. ஹல்லேலூயா. இந்த காரியத்தை வைத்து இந்த இஸ்ரவேல் என்னும் நாமம் அப்படின்னும் போது தேவ ஜனங்கள், தேவ பிள்ளைகள், நீங்க எது வேணா நீங்க அதுல போட்டுக்கோங்க. தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரு. இது நீங்க தேவன் உங்களுக்கு உங்க பிசாசு உங்க வாழ்க்கையில கொண்டு வந்த எல்லா பாடுகளையும், எல்லா உபத்திரவங்களையும், எல்லா தந்திரங்களையும், அப்படின்னா நான் ஆவியில ஃபீல் பண்ணது என்னன்னா, அந்த புது வருஷத்துல ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பிசாசின் தந்திரங்கள்னால நீங்க பாதிக்கப்பட்டீங்களோ, எங்கெங்கெல்லாம் பிசாசு உங்களுக்கு தோல்வியை கொண்டு வந்தானோ, எந்தெந்த மனுஷங்க மூலமா ஏமாற்றம் அடைந்தீங்களோ, எந்தெந்த மனுஷங்க மூலமா எந்தெந்த மனுஷனுடைய தந்திரத்துல, சில நேரங்கள்ல மனுஷனுடைய தந்திரத்துல நம்ம சிக்குண்டு நம்ம அழிந்து போவோம், நம்மளுடைய பணம் அழிந்து போகும், நம்மளுடைய டைம் அழிந்து போகும், எல்லாமே இவ்வளவு பிரயாசப்பட்டு எல்லாமே வேஸ்டா போச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா ஆண்டவர் இங்க சொல்றாரு, யாக்கோபு வந்து பயத்தோட அந்த இடத்துல இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் என்று சொல்லி பேரிடுறார். அப்படின்னா நீ மேற்கொண்டவன். ஹல்லேலூயா. நீங்க எல்லாத்தையும் நீங்க மேற்கொண்டீங்க என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய நாமத்தினால அதை நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் நான் சொல்றேன். இஸ்ரவேல் என்ற நாமத்துல நீங்க மேற்கொண்டீங்க அப்படின்னு சொல்லி மனுஷங்க சொல்லல, வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் வந்து சொல்றாரு, யாக்கோபை பார்த்து சொல்றாரு, அவர் வந்து நீ எல்லாத்தையும் நீ மேற்கொண்ட, நீ இஸ்ரவேல் என்று எனப்படுவ, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அங்க வந்து அவர் அபரிவிதமான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக யாக்கோபை தேவன் நடத்துகிறாரு. இன்னொன்னு, அவருக்குள்ள பயமும் இன்செக்யூரிட்டியும் இருக்கு. அவருக்குள்ள எப்படி சொல்றது, தமிழ்ல வந்து அவர் பாதுகாப்பற்ற ஒரு நிலைமை அவர் மைண்ட்ல. நான் போய் என் சகோதரனை சந்திக்க போறேன், என்ன நடக்குமோ அப்படின்னு தெரியல. அப்படின்னா அவருக்கு உயிருக்கே அவருக்கு நிச்சயம் இல்லை. ஆனா இங்க ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்கும் போது சொல்றாரு, நீ பலுகி பெருகி பலனினால நீ தேசத்தை நிரப்புவாய் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, அவன் ஃபியூச்சரை தேவதூதன் வந்து அவருக்கு வந்து வாக்குத்தத்தமா அவருக்கு சொல்றாரு. அப்போ வந்து முதலாவது நீங்க மேற்கொண்டிருக்கிறீங்க. இந்த வருஷத்துல 2025 நீங்க
2025 நீங்க எந்த ஸ்ட்ரகிள்குள்ள, எந்த தோல்விக்குள்ள, எந்த ஏமாற்றத்துக்குள்ள, எந்த வறுமைக்குள்ள, எந்த வியாதிக்குள்ள, எந்த மனுஷர்களுடைய தந்திரத்தினால நீங்க சோதிக்கப்பட்டு நீங்க கஷ்டத்துக்குள்ள, இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள நீங்க போனீங்களோ, நீங்க மனுஷங்க உங்களை பார்த்து என்ன வேணா சொல்லலாம். யாக்கோபுடைய அவருடைய பேரை வச்சு அவர் ஏமாத்துக்காரனா இருக்கலாம். இப்போ அவங்க அண்ணன் ஏசா அவரை பார்க்கும்போது இவன் என் ஆசீர்வாதத்தை திருடிட்டு போனவன் அவர் நினைக்கலாம். அவங்க அப்பா ஈசாக்கு அவரை பார்க்கும்போது இவன் பொய் சொல்லி ஆசீர்வாதத்தை என்கிட்ட வாங்கிட்டு போனானே அப்படின்னு சொல்லி ஈசாக்கு நினைக்கலாம். அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் நினைக்கலாம். அவங்கள பத்தி, யாக்கோபை பத்தி தப்பா நினைக்கலாம். மனுஷங்க நம்மளை எப்படி வேணா உங்களை ஜட்ஜ் பண்ணலாம் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து. ஆனா ஆண்டவர் பார்க்கிறாரு பாருங்க. ஆண்டவர் அவர் நீங்க ஆசீர்வதிக்காவிட்டால், நீங்க என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் ஒழிய இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன்னு அங்க நிக்கிறாரு ஆண்டவர்கிட்ட. அவர் போராடி கொண்டிருக்கிறாரு. இப்போ தேவன் சந்திக்கும் பொழுது, தேவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இடைப்படும் போது, அவர் நம்மளுடைய குறைகளையோ, நம்மளுடைய பலவீனங்களையோ, நம்மளுடைய நெகட்டிவான காரியங்களை தேவன் பார்க்கிறது இல்ல. அவர் உங்களை பார்க்கும் போதே எப்படி பார்க்கிறார்னா, அவர் ஜெயசாலியாய் உங்களை பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த 2026 நீங்க மேற்கொண்டீங்க. தேவன் உங்களை பார்க்கிற பார்வை என்னன்னா, நீங்க யூ ஆர் கான்கர்டு, நீங்க ஜெயத்தை பெற்ற மனுஷனாய் உங்களை பார்க்கிறாரு. அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஜெயத்தை நீங்க பெற்றுக்கொள்ள கேப்பபிள் உள்ள ஒரு மனுஷனா உங்களை பார்க்கிறாரு. யார் பார்க்க முடியும் அப்படி? இப்போ ஒரு விளையாட்டுக்கு போனோம்னா நம்ம ஓடி ஜெயித்தவங்கள தான் ஜெயம் பெற்றவங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க ஓடி ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் உங்களை பார்க்கிறாரு. எப்படி பார்க்கிறாருன்னா, நீங்க ஜெயசாலி என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பார்க்கிறாரு. நீங்க பழுகி பெருகி நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க என்று சொல்லி பார்க்கிறாரு. ஆசீர்வாதத்தை அவர் உங்க மேல வைக்கிறாரு. உனக்குள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு. இந்த 2026 வருஷத்துல இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். எதெல்லாம் 2025 உங்களுக்கு இல்லையோ அது எல்லாவற்றையும் ஃப்ரூட்ஃபுல்லாய் மல்டிப்ளை பண்ணுகிற தேவனாய், அதை பெருக இல்லைன்றதை யோசிக்காதீங்க. அவர் பெருக செய்கிற தேவனாய் உங்களுக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறார் என்பதை விசுவாசிப்போம். அதுக்குரிய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில தேவன் பரிபூர்ணமாய் 2026 நீங்க முடியறதுக்குள்ள அது எதுவா இருந்தாலும் நீங்கள் அதை பெற்றுக்கொண்டு பலனால நிரப்புகிறது. ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை அப்படின்னா ஃப்ரூட்ஃபுல் அண்ட் ஃபில்டு. நீங்க பலனால நிரப்புறீங்க தேசத்தை பலனால. அப்போ நீங்க மட்டும் ஆசீர்வதிக்கப்படுகிறது இல்ல, மற்றவர்களை, உங்களை சுற்றி இருக்கிறவங்களை உங்க மூலமாய் அநேகரை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறவரா இருக்கிறாரு. நீங்க ஆசீர்வாதத்தின் பாத்திரமா இருக்கிறீங்க. நீங்க ஜெயசாலியா இருக்கிறீங்க. எதனால? நான் இதை அப்படியே இயேசு கிறிஸ்துவோடு நான் ஒப்பிடுகிற எல்லாவற்றையும் ஜெயித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில இருக்கும்போது அவர் பரிபூர்ணத்தின் தேவனாய் உங்களை எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணுவார். பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி. அப்போ அவர் உங்களுக்குள்ள இருக்கிறபடினால நீங்க we are more than ஜெயசாலிகளுக்கும் மிகவும் அதிகமாய் அப்படின்னா மோர் அஷூரன்ஸ் அப்படின்னா ஒரு வெற்றியை மாத்திரம் இல்லை, வெற்றின்றது ஒன்னை குறிக்குது. இப்போ ஜெயசாலிகள் என்று சொல்லும் பொழுது நீங்க தொடுறதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தினால நான் உங்களை ஆசீர்வதிக்கிற. அது உங்க பிள்ளைங்க விஷயமா இருக்கலாம், அது உங்க பிசினஸ் விஷயமா இருக்கலாம், அது உங்களுடைய வேலை விஷயமா இருக்கலாம், உங்களுடைய வருமான விஷயமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய், ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரை அறியாத பிள்ளைகளாய் இருந்தா கூட நான் உங்களை இந்த வாக்கு தத்தத்தின் மூலமா உங்க வாழ்க்கை
ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் உங்களை பார்க்கிற பார்வை, உங்களை ஜெயசாலியாய் அவர் பார்க்கிறாரு. உங்க பலவீனங்களை அவர் பார்க்கறதுல, உங்க குறைகளை அவர் பார்க்கறதுல, அஃப்கோர்ஸ் அதனுடைய கான்சிக்வன்சஸை நம்ம எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணுமோ அந்த கான்சிக்வன்சஸ் வந்து என்ன, அதனுடைய பலன் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டுதான் இருக்கும். ஆனா அதை பெரிதுபடுத்தாமல் தேவன் உங்களை பார்க்கும் பொழுது, தேவன் பார்க்கிற பார்வையை நீங்க புரிந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஜீவன் நிச்சயம், பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் நிச்சயம், சுகம் நிச்சயம், சமாதானம் நிச்சயம், உங்களுடைய செழிப்பு நிச்சயமா இருக்கிறது என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக விட்னஸ் நிரப்புகிற, பலனினால நிரப்புகிற நாட்கள் வரும். அப்போ இந்த 2026 you are going to be a witness for more people. நீங்க எக்ஸ்ப்ளோர் ஆக போறீங்க. நீங்க இன்னொன்னு சங்கீதத்துல கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம், தேவன் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று. அப்படின்னா ஒரு ட்ரீம் போல, இன்னைக்கு ஒரு ட்ரீம் பார்த்து காலையில அந்த ட்ரீம் நிறைவேறுது. நீ தூங்கிட்டு இருக்கீங்க, அந்த தூக்கத்துல ஒரு ட்ரீமை நீங்க பாக்குறீங்க. நீங்க விடிஞ்சு அந்த நாளுக்குள்ள பிரவேசிக்கும் போது அந்த நாள்ல ஒரு வெற்றிக்குள்ள தேவனும் எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாரு. அப்படிப்பட்ட அசாத்தியமான காரியங்களை செய்கிற வல்லமையுள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரு. அப்போ சொப்பனம் காண்கிறவர்கள் போல ஒரு ட்ரீம் போல வாழ்க்கையே சேஞ்ச் ஆகுது. ஸோ உங்களை மாற்றுகிற தேவன், உங்க வாழ்க்கையை பிளஸ் பண்ணுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அது வந்து விட்னஸா, அது வந்து பலனினால நிரப்பும் நாட்கள் வரும். யூ ஆர் கோயிங் டு பி அ விட்னஸ். இந்த வார்த்தையை யார் கேட்குறீங்களோ, இந்த வார்த்தையை யார் உங்களுடையதா எடுத்துக்கொள்ளுகிறீங்களோ, உங்க வாழ்க்கை ஃப்ரூட்ஃபுல் ஆகிறத, உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறத, உங்க வாழ்க்கை நன்மையினால நிரம்பி இருக்கிறத, உங்களை நிந்தித்தாங்களோ, உங்களை யார் கெட்டவங்கன்னு சொன்னாங்களோ, இல்ல யார் உங்களை தப்பானவங்கன்னு சொன்னாங்களோ, இல்ல யார் உங்களை வேணான்னு ஒதுக்குனாங்களோ, அவங்க மத்தியில நீங்க பலனால, நீங்க நன்மையினால நீங்க நிரப்புகிற நாட்கள் வரும். அப்படின்னா உங்ககிட்ட இருந்து நன்மை மற்றவங்களுக்கு கடந்து போகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில இருந்து தேவன் மற்றவர்களுக்கு நீங்க ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, உங்களுக்குள்ள இருந்து அது பெருகி வரும்படியாக அந்த ஃப்ரூட்டை நீங்க பாப்பீங்க. அந்த ரீப்ரொடக்ஷன் ஆகிறதுக்குரிய அந்த விட்னஸ் வந்து அந்த பலன், அந்த ஃப்ரூட் தான். அந்த ஒரு பழம் இல்லை, அநேக பலனால, அநேக கனிகளினால, அநேக நன்மைகளினால, அநேக ஆசீர்வாதங்களினால நீங்க நிரம்பி மற்றவர்கள் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க என்று சொல்லி இந்த 2026 உங்களுக்கு பிளஸ்ஸிங்கா இருக்கும்னு சொல்லி நான் ஆண்டோடைய நாமத்தினால வாழ்த்துக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். Have a blessed year. Hi all pastors and beloved brothers and sisters in Christ. We really want to wish you a happy new year. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான போதகர்களே, சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். Happy New Year. God bless you all.